இல்ல, அதாவது நாம ஒரு நிலை வேணும்னு சொல்லி நினைக்க நீங்க ஏதோ அது சைக்கலாஜிக்கலா தானே நினைக்கிறீங்க. நீங்க பிசிக்கலா இல்ல, சைக்கலாஜிக்கலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறீங்க. சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு அகத்தேடல் தான். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க திருப்தி அடையலங்கிறது. அங்க உங்களுக்கு நீங்க எல்லாத்தையுமே விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க நேச்சுரலா இருக்கிறதான் சரியான நிலையோடைய நீங்க தேடினீங்கன்னு சொன்னா பழையபடியுமே உள்ள உங்களுக்கு இன்வெர்ட் டிமாண்ட் தான் வந்துருக்கு. ஒரு இன்வெர்ட் டிமாண்ட தான் தேடுறீங்களோடைய அது எக்ஸ்டர்னலா உள்ளதுல. ஆமா, அதாவது நீங்க அங்க எல்லாமே போயிட்டு இருக்கோம். அங்க வர்றது எல்லாமே அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கலாம். நல்ல ஒரு சொல்ல போனான்னு சொன்னா ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா சுத்தமான பியூர் வாட்டர் தான் ஓடணும்னு அர்த்தம் இல்லை. அது சாக்கடையும் கூட ஓடலாம். மொத்தத்துல எது எது வருதோ வர்றதெல்லாம் ஓடலாம். வர்றதுல சாக்கடையும் ஓடலாம், நல்லதுலயும் ஓடலாம், அல்லது தண்ணியில ஏதாவது அடிச்சுக்கிட்டும் போகலாம், என்ன வேணாலும் போகலாம். மொத்தத்தில் அங்க ஃப்ளோயிங் இருக்கணும். அந்த ஃப்ளோயிங்கிறது லிபரேஷன் சொல்றோம். அந்த லிபரேஷனுக்கு எது டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிச்சோம்னா நம்ம எதையோ ஒன்று அடையணும்னு சொல்லி நினைச்சோம்னா அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நம்ம எதையுமே அடைய வேண்டியது இல்லைங்கிற மாதிரி வச்சுட்டோம்னு சொல்லிச்சோம்னா அப்போ அந்த ஃப்ளோயிங்க்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. அந்த ஃப்ளோயிங் நேச்சுரலா இருக்கு. இப்போ நீங்க அடையணும்னு சொல்லிச்சோம்னா எக்ஸ்டர்னலா வச்சுக்கிடுங்க. எக்ஸ்டர்னலா ஏதாவது அடையணும்னா பாருங்க. சைக்கலாஜிக்கலா அடையணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்குள்ளே நீங்க பழையபடி போய் டார்ச்சர் பண்ணிடுறீங்க. உங்களை நீங்களே ரெண்டா பிரிச்சுக்கிடுறீங்க. ஜேர்னி தான் உங்களுக்கு ஜேர்னி தான் லிபரேஷன் ஆகும். இந்த ஒரே அந்த சார் கேட்டாரு அறிவை இயக்குது கேட்டாரு. நீங்க சொன்னீங்க நிதானமா செயல்பட்டா கொஞ்சம் எமோஷனல் செயல்பட்டா சொன்னீங்க. சின்ன ஒரு பிரச்சனை ரெண்டுமே ஒன்று அறிவு சார்ந்த மரபு இயக்கம், அப்புறம் எமோஷனல் மரபு இயக்கம் சொன்னீங்க. அதுல எனக்கு இந்த நிதானம் இந்த ஒரு அந்த ரெண்டு ஒரு இயக்க தன்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இல்ல, அதாவது நம்ம நம்ம எதை புரியணுமோ அதை மட்டும் நிறைய டெக்னாலஜி போட்டோம்னா நிறைய தேவையில்லாத கன்ஃபியூஷன் எல்லாம் வந்துருது. அதனால நம்ம மொத்தத்துல என்னன்னு சொல்லிச்சோம்னா நீங்க எமோஷன் அறிவுன்னுட்டு மட்டும் பிரிச்சுக்கிட்டா போகும். ஒரு பழையபடி என்னன்னா நீங்க புத்தி நிதானம் அப்படி இப்படி எல்லாம் சொல்ல வேண்டி வரும்போது மனம்னா என்ன, புத்தினா என்ன, அது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லும் பொழுது வேற கேள்வி எல்லாம் வரும் பொழுது இந்த மெயின் சப்ஜெக்ட் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம புரிகிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதனால நம்ம அதெல்லாம் போட்டு அவ்வளவு டீட்டெயிலா போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப நமக்கு அறிவுனையும் பிரிச்சுட்டா போதும், எமோஷனையும் பிரிச்சுட்டா போதும், அறிவுக்கு அங்க வேலை இல்லைங்கிறது மட்டும் புரிச்சுக்கிட்டா போதும். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். பிறகு நம்ம இது அடுத்த கிளாசிபிகேஷன்ல தான் மனம்னா என்ன, புத்தினா என்னன்னு சொல்லும் பொழுது அது வேற. அது நம்ம கொஞ்சம் இந்த டெபினிஷனை ரொம்ப விரிச்சிட்டு போற அது எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மள இன்னும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால அது அவ்வளவு ரொம்ப டிஃபைன் பண்ணிட்டு அடக்க வேண்டியதுல. கண்டிப்பா அது நடைமுறை நம்ம அப்ளை பண்ணி ஒரு தமிழ் இல்ல ஒரு பேக்கேஜ் பண்ற மாதிரி இருக்கா. நம்ம ஒரு ஓகே நம்ம நடக்கிற சம்பவம் இது அருமையா வேறுபாடு அந்த ஒரு அதானத்தோட எடுத்து வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் ஆகுது. அது ஏதாச்சும் யோகா மாதிரி ஏதாச்சும் ஒரு நீங்க குற்றப்படுத்தீங்க ஏதாச்சும் ஒரு மரமடை பாருங்க. மேபி அது ஒரு ப்ராக்டிஸா இருக்கும். அதாவது இங்க நீங்க அகத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. இப்போ உதாரணமா இப்போ உங்களை இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா போட்டுறாங்க. இப்பதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஐஏஎஸ் முடிச்சுட்டு வரீங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா உங்களை அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க. நீங்க ஏற்கனவே நீங்க வர்றதுக்கு மேல இருந்த கலெக்டர் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். நீங்க இப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. இப்ப நீங்க ராகண்டா வாரீங்க. நீங்க அவர் அளவுக்கு உங்களால செயல்பட முடியுமா? முடியாது. எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தலையை சுத்தம். நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தலையை சுத்தம். சரி, தலை சுத்தினா நீங்க பழையபடி ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு போகணுமா? அந்த சூழ்நிலையை நீங்க ஐஏஎஸ் படிச்சதுதான். அதை வச்சு நீங்க என்ன டீல் பண்ணணுமோ டீல் பண்ணலாம். அவ்வளவுதான். அது நீங்க பண்ண செயல்ல தான் நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகிறீங்க, நல்ல முறையில் குவாலிஃபைட் ஆகிறீங்க. அகத்தை பொறுத்தளவு உங்களை குவாலிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்க ஐஏஎஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் திருப்பி இன்னொரு சரியா டீல் பண்ண தெரியல ஐஏஎஸ் 2வது எழுதுறேன்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்க அகத்தை பொறுத்த அளவுல உங்களை நான் இன்னும் புரிஞ்சுக்கிட்டதுக்குன்னா இன்னும் வேற மாதிரி புரிஞ்சுக்கிடணும், இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டா போதாதுங்கிற அர்த்தம் இல்லை. அகத்தை பொறுத்தளவு உங்களுக்கு அங்கே வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த ஒரு புரிதல் மட்டும் போதும். ஆனா செயலை பொறுத்த அளவுல நீங்க நிறைய கொஞ்சம் இதா இருக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் நீங்க நினைச்ச மாதிரி சில செயல்களை டீல் பண்ண முடியாம போயிடலாம். அது ஒரு உங்களுக்கும் அந்த செயலுக்கும் இடையில ஒரு கேப்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். அப்ப அங்கதான் நீங்க செயல்ல தான் உங்களுடைய திறமையை நீங்க காட்டணும் முடிய உங்க திறமையை உங்களுக்கு நோக்கி திருப்ப வேண்டியதில்லை. நம்ம புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு இது சொல்லலாம் ஒண்ணும் இல்லை, அங்க ஒண்ணும் இல்லைன்னு முடிச்சுட்டா போறோம்.